தஞ்சையில் ஆசிரியர் கொலை, ஒசூரில் வழக்கறிஞர் வெட்டப்பட்ட சம்பவம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். 2 தனிநபர்களுக்கு ஒரே இருக்கிற பகையாலேயோ காழ்ப்புணர்ச்சினாலேயோ உணர்ச்சி ரீதியான காரணங்களுக்காக நடக்கப்பட்ட விஷயங்களை எப்படி காவல்துறை தடுக்க முடியும்? நியாயமான கேள்வி. அதை தடுக்க முடியாது. 2 பேருக்கு ஒரு ஆசாபாசத்துக்காக, ஒரு கோபத்துக்காக, ஒரு வெறுப்புக்காக 2 பேருக்கு தனிநபர்களுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் நடந்தா அது எல்லாத்தையும் போய் போலீஸால தடுக்க முடியாது. ஆனா நடந்த சம்பவங்கள் எங்கே நடந்தது என்று நீங்க பார்க்கிறோம். ஒண்ணு அரசாங்க பள்ளியிலே நடந்தது, இன்னொன்னு நீதி துறைக்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வளாகத்துல நடந்தது. இதை 2ஐயும் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோட கடமையா இல்லையா? இதோட 2ஐயும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமையா இல்லையா? யாரு வேணும்னாலும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள ஒரு ஆயுதத்தை எடுத்து வர அளவுக்கு ஓப்பனா அந்த சிஸ்டம் இருந்ததுன்னா அங்க என்ன பாதுகாப்பு இருக்குது? அதே மாதிரி ஒரு நீதி வளாகத்துக்குள்ள ஒரு ஒரு அறிவாளியை அதையும் எடுத்துட்டு போனா அதுக்கு என்ன பாதுகாப்பு? அதனாலதான் கேள்வி கேட்கிறாங்க. நிச்சயமாக இது கேள்வி கேட்கக்கூடிய சம்பவங்கள் தான், வருத்தம் அளிக்கக்கூடிய சம்பவங்கள் தான். இதற்காக அரசாங்கமும் காவல்துறையும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், விளக்கம் அளிக்க வேண்டும். வருங்காலத்துல இன்னும் கடுமையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஆளுமையான தலைவராக இருக்கிறாருங்கிற மாதிரி அந்த கட்சிக்கு யார் தலைவராக இருக்கணும், யார் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் இரலவென்ட். ஆனா அங்க ஒரு ஒரு மெகா லீடர்ஸ், அதாவது குறிப்பாக எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இருந்ததுனால அந்த கட்சிக்கு அத்தகைய தலைமை கடியில செயல்பட்டு பழக்கமா இருக்கிறதுனால அத்தகைய மெகா லீடர்ஸ் இல்லாத நேரத்துல அவர்களுக்கு குழப்பம் இருக்கிறது யதார்த்தமாக தான் எனக்கு படுகிறது. ஆனா அந்த கட்சி யார் தலைமை தாங்க வேண்டும், அந்த கட்சி எப்படி தங்களை நடத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தான்